ஒன்றிய அரசுகளும் மாநில அரசுகளும் போட்டி போட்டுக்கொண்டு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறார்கள். இந்தியாவிலே எந்த நடிகனுக்கும் இல்லாத ஒரு பாதுகாப்பு திரு நடிகர் விஜய்க்கு தான். தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இல்லாத பாதுகாப்பு, உலகநாயகன் கமலஹாசனுக்கு இல்லாத பாதுகாப்பு, இளைய தலைமுறை மனங்களை வென்றிருக்கிற திரு அஜித்துக்கு இல்லாத பாதுகாப்பு, ஆனால் இன்றைக்கு திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. எந்த நடிகருக்கும் இந்திய நாட்டில் எந்த விமான நிலையத்தில் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் இறங்கலாம் ஏறலாம் என்கிற அதிகாரம் எந்த நடிகர்களுடைய விமானங்களுக்கும் வழங்கவில்லை, விஜய்க்கு வழங்கியிருக்கிறது. விஜய்க்கு அதுபோன்று பாதுகாப்பு பிரிவு ஒன்றிய அரசினுடைய மக்கள் வரி பணத்தில் இயங்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு பிரிவு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு காவல்துறை, நான் ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர், நான் மதவாத சங் பரிவார கும்பல்களை நேருக்கு நேராக களத்தில் சந்திக்கக்கூடிய ஒருவன். நான் இப்போது உங்கள் கண் முன்னாலே பாருங்க, நான் திருநெல்வேலிக்கு வந்திருக்கேன், எனக்கு ஒரு பாதுகாப்பும் கிடையாது. ஆனால் அவர் போனால் ஐஜியே வந்து சாலையில் நின்று அவருக்கான போக்குவரத்தை ஒழுங்கு செய்கிறார். எஸ்பி அவருடைய ஸ்டேஜில் நின்று அவங்க தொண்டர்களை கட்டுப்படுத்தி அவர் பேசுவதற்கான வழி அமைத்து தருகிறார். ஆக இதிலிருந்து யாருக்கு காவல்துறை மத்திய பாதுகாப்பு பிரிவு பாதுகாப்பு பணிகளையும் ஏற்பாடுகளையும் செய்து தருகிறது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு நான் மணல் குவாரிகளை எதிர்த்து போராடி மணல் மாபியாக்களால் என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பது நிரூபணமாகப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி பகுதியிலே கனிம கொள்ளைக்கு எதிராக நான் கன்னியாகுமரியில் போராட்டம் நடத்தி எனக்கு கொலை மிரட்டல் வரப்பட்டு அதற்கான பாதுகாப்பு கேட்டு மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. நான் தென் மாவட்டம் பயணம் செய்கின்ற போது ஒரு காவல் ஆய்வாளர் தலைமையில் எனக்கு பாதுகாப்பு முறையாக அளிக்க வேண்டும் என்று இல்லை, உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலோடு எனக்கு கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு அளிக்கப்பட்ட ஒரே ஒரு பிஎஸ்ஓடு தான் நான் பயணம் செய்கிறேன். இப்போ அதுவே நீங்கள் விஜய் இப்போ வேலூருக்கு போனார், அங்கே எவ்வளோ காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளோ பாதுகாப்பு அளிச்சிருக்கிறாங்க, அவர் பனையூர்லேருந்து புறப்படுற வரைக்கும் அவர் போய் சேர்ற இடம் வரைக்கும் எவ்வளோ காவல்துறை பாதுகாப்புக்கு நின்னாங்க, திருப்பி அவர் பனையூர் போய் சேர்ற வரைக்கும் அவர் வாசல் வரைக்கும் எவ்வளோ ஒன்றிய மாநில அரசு காவல்துறை பாதுகாப்பில் இருக்குது என்பதை பத்திரிகை ஊடக நண்பர்களுடைய வெளிச்சத்துக்கே நான் விட்டு விடுறேன். அது முழுக்க அது நீங்கள் மாநில அரசினுடைய பிரதிநிதிகள்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். நான் தான் சொல்கிறேன், நானே குற்றச்சாட்டு சொல்கிறேன். கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிற நான் ஓட்டு அரசியலை குறித்து கவலைப்படாமல், தேர்தல் அரசியல் குறித்து கவலைப்படாமல், இந்த மண் மொழி இனம் காப்பதற்காக, கனிம வள கொள்ளைக்கு எதிராக, எங்கள் லாட்டரிக்கு எதிராக தடை சட்டம் கொண்டு வந்தோம் அம்மையார் ஜெயலலிதாவுடன் போராடினான் தான். ஆக எனக்கு இந்த லாட்டரி கும்பல்களால், மணல் மாவியா கும்பல்களால், கிரானைட் கும்பல்களால், மலைகளை குடைந்து இதர மாநிலங்களுக்கு விற்பனை செய்கின்ற மிகப்பெரிய மாவியாக்களால் எந்த நேரத்திலும் உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை உயர்நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏற்றுக்கொண்டுதான் எனக்கு அரசுக்கு நீங்கள் அளிக்கிறீர்களா நாங்கள் அளிக்கிறோமா என்று நீதியரசர்கள் கேள்வி எழுப்பின் அடிப்படையில் எனக்கு பாதுகாப்பு 30 ஆண்டுகளா. அவருக்கு இன்னைக்கு மத்திய அரசுக்கு அவர் பாதுகாப்பு கேட்டு மனு கொடுத்ததா ஒரே ஒரு கடிதத்தை வெளியிட முடியுமா? பத்திரிகை நண்பர்களுக்கு இது வரைக்கும் வெளியே வந்திருக்கா? இல்லை மாநில அரசுக்கிட்ட நான் போகிற இடத்துல எனக்கு எஸ்பி தலைமையில் ஐஜி தலைமையில் பாதுகாப்பு வேணும்னு கொடுத்து திரு விஜய் என்னைக்காவது டிஜிபிட்ட மனு கொடுத்து ஒரு கடித நகல் இருக்கா? ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் இந்த மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக போராடுகின்ற போது எனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த லைஃப் த்ரெட்டனை குறித்து நான் மனு கொடுத்தது 100கணக்கான காப்பி அங்கிட்ட இருக்கு. இப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள் பாதுகாப்பு கேட்டும் பாதுகாப்பு தர மறுக்கிற தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் இன்றைக்கு இவருக்கு பாதுகாப்பு தரலன்னு சொல்றது எந்த விதத்தில்? நீங்கள் தான் இப்போ எல்லாம் தொலைக்காட்சியில் நேரடியாக காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி காட்டும்போது அங்கங்கே பாருங்கள், அவருடைய அந்த பெரிய வேன் போகுது, அங்கே தொண்டர்கள் போய் குறுக்க மறிச்சுக்கிட்டு கத்திட்டு அவர் வழிவிட மாட்டேன்றாங்க. காவல்துறை தான் உள்ளே புகுந்து பாதுகாப்பு பண்ணி இட்டுட்டு போகிறாங்க. அது உங்களுக்கும் தெரியுமே, எனக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்குமே தெரியுமே. தொண்டர்களாக இருந்தால் வழிகாட்டில் இருக்கும். அவர்கள் தொண்டர்கள். அவர்கள் தேர்தலில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் கண்டிப்பாக எங்கள் கட்சிக்கான கூடுதல் இடங்களை தாருங்கள், எங்கள் வளர்ச்சி இவ்வாறு இருக்கிறது, அதற்கு மிகவும் மதிக்கக்கூடிய மிக அமைதியான அன்பானவர், எல்லாரோடையும் சிரித்து பகழக்கூடிய ஒரு அன்புக்குரியவர் தான் உங்கள் நெல்லை சீமையை சேர்ந்த இன்றைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், என் வைப்பிற்குரிய என் அருமை நண்பர் நயினார் நாகேந்திரன். அவரே வந்து ஒரு அயோத்தியை போல் தமிழ்நாடு உருவாகும்னு சொல்றாரு அப்படின்னா, அப்போ அவரை எந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸும் சங் பரிவார கும்பல்களும் டியூன் பண்ணியிருப்பாங்க நீங்க பாருங்க. அவர் வாயிலே அப்படி ஒரு வார்த்தையை அவர் விடுறாரு அப்படின்னா, அப்போ இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நிச்சயமாக இந்த மண்ணில் அவர் அதிகாரம் ஏன்னா அவங்க இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் கால் ஊண்டிட்டாங்க, எல்லா மாநிலத்திலும் ஓரளவு கணிசமான ஒரு வளர்ச்சியை அவங்க எட்டிட்டாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்ட கேரளாவில் கூட அவங்களால சிலதை சாதிக்க முடிகிற அளவுக்கு இன்னைக்கு மாநகராட்சி இடங்களில் வெற்றி பெறுறாங்க. ஆக தமிழ்நாட்டில் தான் அவங்களுடைய கனவு இன்னும் நினைவேறல. அப்போ இதை உடைப்பதற்கு அவர்கிட்ட இருக்கிற ஒன்றிய அரசினுடைய முழு அதிகாரத்தை முழு பியூரோக்ரஸி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், ஜுடிஷியல் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், நீதித்துறை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், தேர்தல் ஆணையத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், தகவல் ஆணையத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள்.
இந்திய நாட்டினுடைய முப்படை தளபதிகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஒரே தளபதின்னு சொல்லி ஒரு RSS சித்தாந்தம் உள்ளவர்களை நியமிக்கிறார்கள். இன்றைக்கு பல மாநிலங்களுடைய தலைமை நீதிபதிகளாக RSS சித்தாந்தம் உள்ளவர்களை தேடி பார்த்து இன்றைக்கு நியமிக்கிறார்கள். இது எல்லாம் எதை காட்டுகிறது? ஏதாவது ஒரு விதத்தில் தமிழ்நாட்டை அவர்கள் கைப்பற்றி ஆக வேண்டும் என்கிற மிகப்பெரிய வேட்கையோடும் வெறியோடும் இருக்கிறார்கள். அதை முறியடிக்க அது எனக்கு தெரிஞ்சு தற்போது கண்ணு கெட்டிய தூரம் வரையில் தற்போது சாத்தியமில்லை.